அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். 920 நேற்று நம்மளுடைய ரிசல்ட். 920 அப்படிங்கும்போது நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் 5 அல்லது 2 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 9-2-0 ஆல் போர்டில் 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நான் 35, 37, 72, 84, 48 இந்த மாதிரி கொடுத்துருந்ததில் 72 அப்படிங்கிறது நான் கொடுத்தேன். ஆனால் அது நம்மளுக்கு 92ஆக பாஸ் ஆகிடுச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். 92, 72 கொடுத்தேன், 92. அதே மாதிரி 12 கொடுத்தேன். அதான் அப்படி மாட்டி வந்துருச்சு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கணக்கில் இருக்குது, என்ன மாதிரி இப்போ கொண்டு வர போகிறோம், என்ன போர்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டில் இதுக்கு முன்னாடி அடித்தது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டி உங்களுக்கு சொல்ல 379 045 457 356 இதுதான் இதுக்கு முன்னாடி அடித்தது. சரி, ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் படி ஒரு செட்டும் கால்குலேஷன் மெத்தடில் ஒரு செட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஆக மொத்தம் என்ன கொடுக்குறது 3 செட்டு தான். இதுக்குள்ளே தான் இன்றைக்கி ஆட்டங்கள் இருக்குது. அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விஷயம் புரியணும். ஸ்கிப் பண்ணாத பிரச்சனை கிடையாது. கடைசியில் நம்பரை பார்க்குறதும் ஈஸி தான். என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தடில் 044 × 3 அன்றைக்கி 241 அப்படிங்கிறது பாஸ் ஆனிச்சு. இதில் 132, ஓகேவா? 2 4 இங்கே இருக்க 1 இங்கே போய் 241. சொல்ல போனால் அப்படி தான் ஃபார்மெட்டு, ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதை 6ஆல் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம். சரிங்களா? 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இதில் சொல்லப்போனால் 7க்கு 4, 9க்கு 6, 2க்கு 4. ஸோ 6, அதுக்கு அதில் 464 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு 464 அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டாக நம்மளுக்கு பவரில் கிடச்சிச்சு, ஓகேவா? நம்ம இதுலேருந்து பவர் எடுத்ததில் என்ன பண்ணியிருக்கோன்னா 7க்கு 4 பவர் எடுத்தோம். 7க்கு 4 பவர், 9க்கு 6 பவர், 2க்கு 4 பவர். சரி, இது அப்படியே பாக்ஸில் போட்டோன்னா அப்புறம் 464 ஃபுல் ரிசல்ட் வந்துடுது. சரி, ஓகே. இதுக்கு அடுத்ததுபடியாக பார்த்தோன்னா × 3. ஸோ நம்மளுக்கு 376. இதுக்கு நம்மளுக்கு 015 வந்துச்சு. இந்த 376ல் 3க்கு 0, 7க்கு 1, 6க்கு 5, 015 இதுலேருந்து பவரில் தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி இதில் நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கொடுத்துருந்தோம். சரி, அதே மாதிரி இப்போ × 6 256 நேற்று கணக்குக்கு நம்மளுக்கு 256 அப்படிங்கும்போது இதை வச்சு பவரில் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வருது. அப்போ கால்குலேஷன் நம்பர் என்ன வருதோ அதை வச்சு பவர் எடுத்து நான் நம்பரில் டேரெக்டாக சொல்லிடுறேன், ஒன்றும் கவலையே பட வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 650 இருக்குது, ஓகேங்களா? 2க்கு 9, 5க்கு 2 பவர், 6க்கு 0 பவர். நேற்று 920 வந்துச்சுங்களா? ஓகே. இப்போ இதை வச்சு இன்றைக்கி இப்போ என்ன மாதிரி பவரில் வருது, ஃபஸ்ட்டு கால்குலேஷன் மெத்தடில் ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு பவரில் கொடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா? சரி, இது அப்படியே நான் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தால் 768 வருது. ஸோ 768, ஓகேவா? இதை வச்சு பவர் எடுத்தால் 7க்கு 4, 6க்கு 3, 8க்கு 4. ஸோ 434 வருது. 434 உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். இதை நீங்கள் பாக்ஸில் போட விருப்பம் இருந்தாலும் பாக்ஸில் போட்டுக்கலாம், இல்லை டைரெக்டாக ட்ரை பண்ணாலும் டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். கால்குலேட்டர் மெத்தடு படி 464 தான் எனக்கு வருது. 7க்கு 4, 6க்கு 3, 8க்கு 4 வேலை முடிஞ்சு. சரி, இப்போ நீ 434 அப்படின்னு சொல்லியிருக்க. 434 சரி, இப்போ இந்த 920க்கு மேட்ச் ஆகுமா? 9க்கு 4, 2க்கு 3, 0க்கு 4, இல்லை 9க்கு 4, 2க்கு 4, 0க்கு 3. உங்களுக்கு கணக்கு வந்தால் எடுத்துங்க, ஓகேவா? 443. சரி, இப்போ இதை சொல்லிவிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வந்திருக்கா அதையும் எனக்கு விளக்கமாக சொல்லி, ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. டவுட்டை தாராளமாக கிளியர் பண்ணிடலாம். நேற்று 920 ரிசல்ட்டு 434 எடுத்திருக்கேன். ஒரு வேளை இந்த 4 2க்கு 4 பவரில் மாதிரி 0க்கு 3 வந்தாலும் வரலாம். ஸோ 433, 440, 443, 434. சரி, ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வந்திருக்கா காமி நண்பர்களே. இப்போ இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே 434 எடுத்திருக்கேன், 443 எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா? இதை ஜஸ்ட் வச்சுங்க. இப்போ இந்த போர்டில் போர்டில் 9க்கு ஏற்கனவே இந்த இடத்துல 3 வந்துருச்சு, 9க்கு 8 வந்துருச்சு,
9க்கு 0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 8, 9க்கு 3, 9க்கு 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9க்கு 4 நம்ம எடுத்துருக்கோம். 4 இதில் பாஸ் ஆகிருக்கா? இல்லை. அப்போ 4 ஏ போர்டில் கன்ஃபார்ம்னு வச்சுப்போம். ஒரு கணிப்புக்கு தான், என் கணிப்புக்கு நான் கன்ஃபார்ம்னு சொல்கிறேன். அது உங்கள் கெஸிங்கில் எப்படி இருக்கோ பார்த்துங்க, நோ ப்ராப்ளம். ஸோ பிசி, ஸோ ஏ போர்டில் வந்து 4 அப்படிங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். சப்போஸ் ஒரு வேளை 4 வரல அப்படின்னா 4க்கு 6ஆக பவரில் வரலாம். 4க்கு 6 பவர். ஸோ ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் வர வேண்டியது 4 அல்லது 6. ஓகேவா? சரி, அப்போ 6ம் வரல அப்படின்னா என்ன செய்கிறது நீ சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9க்கு 3, 9க்கு 8, 9க்கு 0 அப்படிங்கும்போது 2. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 நம்பர் கணக்கில் வைக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். கேல்குலேஷன் மெத்தடில் 4 வருது, 4க்கு பவர் எடுத்தால் 6 வருது, 6க்கு பவர் எடுத்தால் 2 வருது. ஸோ ஒரு போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்தா தான் நம்ம கெஸிங்கில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக பி போர்டை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கேல்குலேஷன் மெத்தடில் 4 அல்லது 3 அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு பி போர்டில் 2 ஏற்கனவே. சரி, இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2க்கு 1, 2க்கு 5 வரிசையாக பாருங்களேன். 2க்கு 1, 2க்கு 5, 2க்கு 8. நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 3 அல்லது 4. நம்ம வந்து கொடுத்தது 3 அல்லது 4 பி போர்டில். ஓகேவா? ஸோ 2க்கு நம்மளுக்கு வந்து 1 2 1 2 1 2 2 8 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ வருஷப்படி பார்த்தா 1 2 3 4 அப்படின்னு வரணும். அப்படின்னா 1 2. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமா வருது? 2க்கு அப்புறம் 3 4 வருது. ஸோ நம்மளுக்கு பி போர்டில் தெளிவாகவே நம்மளுக்கு வந்து 3 அல்லது 4 கன்ஃபார்மாக இருக்குது நண்பர்களே. ஓகேவா? ஸோ 3 அல்லது 4 கன்ஃபார்மாக வச்சுங்க. ஏன்னா இது எப்படி பவரில் எடுத்தாலும் அதையும் காமிக்கிறேன். இங்கே விட்டால் அங்கே அடிக்கணும், அங்கே விட்டால் இங்கே அடிக்கணும். ஸோ எப்படியோ ஒரு இடத்துல நம்மளுக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன். ஓகே, சி போர்டில் 0. சரி, இந்த மந்த்லி சார்ட் பிரகாரப்படி சி போர்டில் வந்து 0க்கு 5 வந்துருச்சு, 0க்கு 7 வந்துருச்சு. 0க்கு 5, 0க்கு 7. ஓகேவா? 0க்கு 5, 0க்கு 7 அப்படிங்கும்போது 0க்கு 5, 0க்கு 7 அப்படின்னா டேரெக்டாக சி போர்டில் 0க்கு 3. கண்டிப்பாக சி போர்டில் 3. சரி, 3ன்னு சொல்லிட்டேன். 3 வரலன்னா அப்படின்னு கேட்குறீங்களா? 3 வரலன்னா 1 வரும், அவ்வளோதான். ஆனாலும் சி போர்டில் ஒரு வேளை 1 வரல, இது வந்து இருங்க, வெயிட் பண்ணுங்கள். 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1450 1450. அப்போ 5க்கு வந்து 1450 3 அல்லது 3க்கு 9. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 9 வருது நண்பர்களே. ஓகேவா? 3 4 9. சரி, இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து 4 9, 4க்கு 9, 3க்கு 9. ஸோ இப்படி தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ போர்டை பார்த்துங்க. 4 6 2 பி போர்டில் 3 அல்லது 4, சி போர்டில் 3 9 4. அவ்வளோதான். இதில் ஆட்டம் முடிஞ்சே ஆகணும், வந்துடும். ஓகேவா? 3க்கு டைரெக்டாக பவர் இருக்குது. சப்போஸ் 3க்கு இந்த பவர் வரலன்னா அதுக்கு அடுத்த பவராக வந்து 8 வரும். அப்போ 8க்கு வந்து 9 வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கணக்கில் வந்து எனக்கு 9 கொஞ்சம் சி போர்டில் 9 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. 9 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டில் 6 4 ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 4 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. முடிஞ்சு வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் விஷயம். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. சரி, இப்போ ஏபிஎஸ்சிபிசியை பார்த்துக்கோம். ஓகேவா? ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 43 44 64 49 24 42. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
4க்கு வந்து 6க்கும் 9 4க்கு 9 பவரு 4க்கு 6 96 அதை பெரட்டினா 69. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கு 8 4க்கு 3 83. ஸோ 43 44 64 49 24 42 96 69 83. அவ்வளோதான் விஷயம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 6 3 ஆல் போர்டில் வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு கன்ஃபார்மாக 3 9 4 உட்காரம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 3 9 4 கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான் விஷயம் நண்பர்களே. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். 4D டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வாய்ப்புகள் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் இருந்தாலும் சரி, பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதரவை மென்மேலும் நம்ம சேனலில் கொடுங்க. நம்ம சொன்ன மாதிரி கணித முறையில் தினசரி வெற்றி அது ஃபேக்ட் தான். இருந்தாலும் நம்ம கணித முறையில் எடுக்கிறத வச்சு பவர் எடுத்தால் நம்மளுக்கு டேரெக்டாக வின்னிங் வந்துடுது. அதுக்கு நம்ம கொடுத்த இந்த ரெகுலரான வீடியோவில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். விருப்பப்படுற நண்பர்கள் என்ன டீட்டெயிலுங்கிறது அதில் கேட்டால் தான் புரியும். ஏன்னா என்ன டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி கொடுப்பாங்க என்ன ஏதுங்கிறது அது மூலிமா விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான். மற்றபடி நான் யாரையும் கம்பல் பண்ணல. திரும்ப வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.